ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிக்னல் அண்ட் சிஸ்டத்துல ஈவன் அண்ட் ஆட் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ஈவன் அண்ட் ஆட்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஈவன் அண்ட் ஆட் காம்போனன்ட்னா என்னன்னு பார்த்தோம். எல்லாத்தோட ஃபார்முலாஸும் பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப காஸ் சைன் வச்சு ஈவன் ஆட் சம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. மேல அப்படியே ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சம் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடலாம். ஈவன்னா என்னது? ஈவன் நம்பரா இல்ல ஆடான்னு கொடுத்துருக்காங்க. இந்த காசுங்கிறது ஈவன். எப்படி ஈவன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க. ஈவனுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீனா அது ஈவன். ஓகேவா? காசுங்கிறது ஈவன் தான். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு காஸ் ஒமேகா டீனா காஸ் நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? சோ நம்ம என்ன செய்வோம்? டீக்கு பதிலாக என்ன போடுவோம்? மைனஸ் டி போடுவோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல மைனஸ் டி போட போறோம். எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு காஸ் இந்த ஒமேகா இந்த இதுக்கு டி இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? மைனஸ். சோ மைனஸ் ஒமேகா டின்னு போடுங்க. ஈக்குவல் டு காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. சோ நம்ம என்ன எழுதிடலாம்? காஸ் ஒமேகா டி. சோ எக்ஸ் ஆஃப் டி வந்துருச்சா? சோ ரெண்டும் சேமா தான் இருக்கு. சோ இது என்னது? ஈக்குவலா வந்தா அது வந்து ஈவன். ஓகேவா? அடுத்து ஆட். ஆட்ல பார்ப்போம். சைன்ங்கிறது ஆடா தான் வரும். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆட் சிக்னலா தான் இருக்கும். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டின்னு கொடுத்துக்கோங்க. சைன் மைனஸ் தீட்டானா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டீக்கு பதிலாக என்ன போட போறோம்? மைனஸ் டீன்னு போட போறோம். எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு சைன் இந்த ஒமேகா மைனஸ் டீக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம்? இந்த டீக்கு பதிலாக என்ன போட போறோம்? மைனஸ் போடுவோம். சோ மைனஸ் ஒமேகா டீன்னு வரும். அடுத்து மைனஸ் சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா வரும். சோ மைனஸ் சைன் தீட்டா. சோ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஆஃப் டின்னு வரும். சோ இது வந்து நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? சோ நாட் ஈக்குவல் டுங்கிறதுனால இது என்னது? ஆடு. சைன்ங்கிறது ஆடு. ஓகேவா? காசுங்கிறது ஈவன். இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம போன சம்ல பாத்துருந்தோம். அதுல சம்ஸா கொஞ்சம் பார்த்திருந்தோமா? அதெல்லாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் அண்ட் ஆடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய சம்லாம் கொடுத்து உங்களுக்கு ஷார்ட்டா ஒன் வேர்ட்ல ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இதை வந்து எப்பயுமே தரவா ஞாபகம் வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட். ஈவன் இன்ட்டு ஈவன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈவனா தான் கிடைக்கும். ஆட் இன்ட்டு ஆட பண்ணும்போது ஈவனா கிடைக்கும். அடுத்து ஆட் இன்ட்டு ஈவன்னா ஆடா கிடைக்கும். ஈவன் இன்ட்டு ஈவன் ஈக்குவல் டு ஈவன். நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு சம் பார்த்திருந்தோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல செக் பண்ணுங்க. ஈவன் கிடைக்கும் போது உங்களுக்கு ஈவனா தான் கிடைச்சிருக்கும். ஆடுங்கும் போது உங்களுக்கு ஈவனா தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஈவன் இன்ட்டு ஈவன்னா ஈவன் ஆன்சர் வரும். ஆட் இன்ட்டு ஆடுனா ஈவன்ல ஆன்சர் வரும். ஆட் இன்ட்டு ஈவன்னாலும் ஆடுல ஆன்சர் வரும். 1 ஈவன் வந்துச்சுன்னா ஈவன்ல வரும். ஓகேவா? 1 ஆடுன்னு வந்துச்சுன்னா ஆடுல வரும். அடுத்து டி 2 4 6 இந்த மாதிரி இதெல்லாம் என்னது? ஈவன். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டிருந்தா அதெல்லாம் ஈவன். டீல வந்து 3 5 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் கேட்டிருந்தா அது ஆடு. ஓகேவா? காஸ் டீனா என்னது? ஈவன். சைன் டீனா என்னது? ஆட். ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சம்மையுமே நீங்க ஷார்ட்டா ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ஈஸியா நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இத நல்லா ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவன் காம்போனன்ட் ஆடு காம்போனன்ட் ஈஸியா கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். ரெண்டுக்கும் ஒவ்வொரு சம் மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Find the even and odd component of following signal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க? x of t cos t sin t plus cos t sin t கொடுத்திருக்காங்க. even and odd components of the following signal. even and odd கண்டுபிடிக்கணும். evenனா உங்களுக்கு தெரியும் x of e. x of e equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. x ஆடுனா x of o equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சிக்னல் பாருங்க. உங்களுக்கு cos minus t னா cos t. cos minus theta equal to cos theta தெரியும். sin minus theta equal to minus sin theta தெரியும். ஓகேவா? ஆல்ரெடி. இப்ப என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல t க்கு பதிலா என்ன போட போறோம்? மைனஸ் t போட போறோம். x of minus t equal to cos அப்படியே வரும். இந்த t க்கு பதிலா என்ன போடுவோம்? மைனஸ் t போடுவோம். பிளஸ் sin அப்படியே வரும். இந்த t க்கு பதிலா என்ன போடுவோம்? மைனஸ் t போடுவோம். பிளஸ் காஸ் அப்படியே இருக்கும். இந்த டீக்கு பதிலா என்ன போடுவோம்? மைனஸ் டீன்னு போடுவோம். அப்புறம் சைன் இந்த டீக்கு பதிலா என்ன போடுவோம்? மைனஸ் டி. ஓகேவா? இப்ப எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. சோ இங்க என்ன வரும்? காஸ் டி தான் வரும். அப்புறம் சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. சோ மைனஸ் சைன் டீன் தான் வரும். ஓகேவா? இங்க என்ன வரும்? இது காஸ் தீட்டா, இது மைனஸ் சைன் தீட்டா. சோ காஸ் டி மைனஸ் சைன் டி. சோ மைனஸ் காஸ் டி சைன் டி. ஓகேவா? இது எக்ஸ் ஆஃப் டி, இது வந்து எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி, இது வந்து எக்ஸ் ஆஃப் டி. இந்த ரெண்டையும் வச்சு எக்ஸ் ஆஃப் இ எக்ஸ் ஆஃப்
ஓ கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க ஈவன் காம்பனன்ட் ஃபார்முலா என்னது? x of e is equal to 1 by 2 x of t plus x of minus t. ஓகேவா? x of t என்னது உங்களுக்கு cos t sin t cos t sin t. ஓகேவா? cos t plus sin t plus cos t sin t கொடுத்திருக்க சம்மு x of minus t இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ என்ன அப்படியே எழுதிக்கலாம், ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஆட் பண்றதுன்னா அப்படியே எழுதணும். cos t minus sin t minus cos t sin t. சோ இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிரும், இதுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்க பேலன்ஸ் உள்ள என்னது? cos t, இங்க ஒரு cos t. சோ 1 by 2 2 cos t இருக்கும். இந்த 2க்கும் கேன்சல் ஆகி உங்களுக்கு x of e ஈவன் காம்போனன்ட் என்னது? ஆன்சர் உங்களுக்கு cos t. ஓகேவா? அடுத்து ஆட் எப்படி கண்டுபிடிக்கிறது? x of o is equal to 1 by 2 x of t minus x of minus t. ஓகேவா? x of t என்ன கொடுத்திருந்தாங்க? cos t plus sin t cos t sin t. ஓகேவா? cos t plus sin t plus cos t sin t. இங்க மைனஸ் கொடுத்திருக்கனால இங்க பிளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறதெல்லாம் பிளஸ் ஆகும். மைனஸ் cos t plus sin t plus cos t sin t. ஓகேவா? மைனஸ் cos t plus sin t plus cos t sin t. ஓகேவா? இப்ப 1 by 2 இப்ப இந்த cos t யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் உள்ளதெல்லாம் இருக்கும். 2 வந்து காமனா எடுத்துக்கோங்க. 2 sin t 2 cos t sin t. ஓகேவா? சோ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். x o is equal to sin t plus cos t sin t. ஓகேவா? cos t sin t தான் ஆன்சர். இது x o ஆட் காம்போனன்ட். ஓகேவா? இத ஷார்ட்டா நம்ம எப்படி ஈஸியா பண்ணிரலாம்ங்கறத நான் சொல்ல போறேன். காசுனாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஈவன். ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சைன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆட். ஓகேவா? இங்க இது வந்து ஈவன் நம்ம சொல்லிட்டோம், இது வந்து ஆடுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்ப அடுத்து பாருங்க, இது காஸ் சைன் கொடுத்திருக்காங்க. காசுங்கிறது என்னது? ஈவன். அடுத்து இன்ட்டு சைன் என்னது? ஆடு. ஈவன் இன்ட்டு ஆடுனா ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல சொல்லியிருந்தேன்னா என்ன வரும்? ஆடு தான் வரும். ஓகேவா? ஈவன் இன்ட்டு ஆடுனா உங்களுக்கு என்ன வரும்? ஆடு இன்ட்டு ஈவன்னாலும் ஈவன் இன்ட்டு ஆடுனாலும் என்னது? உங்களுக்கு ஆடு தான் வரும். சோ நான் என்ன எழுதிடலாம்? ஆடு. சோ ஷார்ட்டா ஈவன் காம்போனன்ட்னா எக்ஸ் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என்னது? இங்க ஈவன்ல என்னது இருக்கு? இந்த ஒன்னு தான் இருக்கு. இது வந்து ஆடு. ஓகேவா? இந்த இது ஆடு. ஓகேவா? ஈவன்ல என்னது இருக்கு? காஸ்டி. ஓகேவா? அதே ஆட்ல என்ன இருக்கு? சைன் டி பிளஸ் காஸ்டி சைன் டி. எவ்வளவு ஷார்ட்டா எழுதியாச்சு. ஓகேவா? ஒன் வேர்டு கொஸ்டின் மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி ஈஸியா எழுதிடணும். அதே இது பிரீஃபா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். எக்ஸ் ஆஃப் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட எழுதணும். ஓகேவா? ஷார்ட்டா கேட்டாங்கன்னா இப்படி ஷார்ட்டா எழுதணும். ஷார்ட்டா எழுதுறதுக்கு உங்களுக்கு மெயினா தேவையானது இந்த ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து நீங்க மனப்பாடம் வச்சிருந்தீங்கன்னா ஷார்ட்டா பண்ணிடலாம். ஓகேவா? அந்த செகண்ட் சம்ம நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? நீங்க வந்து பிரீஃபா பண்ணா பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் சைன் டி மைனஸ் டி கியூப் sin square t plus t cube cos t minus cos cube t divided by t square plus t5 divided by sin 5t கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் t squared sin t. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? t squaredனா என்னது? ஸ்கொயர் வந்து அது என்னது? ஈவன். ஓகேவா? 2 4லாம் ஈவன். சோ ஈவன் எழுதியது. சைன் வந்தாலே நம்மளுக்கு தெரியும் ஆடுன்னு. ஈவன் இன்டு ஆடுனா ஆடு. ஓகேவா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதுல சொல்லியிருந்தேன். மைனஸ் அடுத்து கொடுத்திருக்க செகண்ட் உள்ள டேர்ம் எடுக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் என்னது நம்ம கண்டுபிடிச்சாச்சு? ஆடுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆடு. ஓகேவா? சோ அது என்னதுல போயிரும்? எக்ஸ் ஆஃப் இ ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஓல போயிரும். எக்ஸ் ஆஃப் ஓல என்ன வரும்? டி ஸ்கொயர் சைன். டைரக்ட் நம்ம எழுதிடலாம் ஆன்சர்ல டி ஸ்கொயர் சைன் டி. ஈவன் அண்ட் ஆடு காம்போனன்ட்ல இது என்னது? ஆடு காம்போனன்ட் இந்த பார்ட். சோ இது ஆடு காம்போனன்ட்ல எழுதியாச்சு. செகண்ட் பாருங்க, மைனஸ் டி கியூப் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் டீன்னு கொடுத்திருக்காங்க. இந்த டி கியூப் இது என்னது? ஆடு. 3 வந்தாலே அது ஆடு. ஓகேவா? ஆடுன்னு எழுதியாச்சு. சைன் ஸ்கொயர்ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஹோல் பவர் 2ன்னு எழுதிடலாமா? 2 சைன் தீட்டான்னு எழுதிடலாமா? சோ 2 சைன் தீட்டானா என்ன வரும்? சைன்னா என்னது? ஆடு. ஓகேவா? அகைன் இன்னொரு சைன்ங்கும் போது இன்னொரு ஆடு. ஆடு இன்ட்டு ஆடு. ஓகேவா? ஆடு அப்படியே எழுதிக்கோங்க. ஆடு இன்ட்டு ஆடுனா ஈவன். ஓகேவா? ஆடு இன்ட்டு ஆடுனா ஈவன். அந்த இதுல செக் பண்ணுங்க. ஆடு இன்ட்டு ஆடுனா ஈவன். ஈக்குவல் டு ஆடு அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 1 பை ஈவனை மட்டும் தனியா வச்சுக்கிடுவோம். அந்த ஆடு அப்படியே வச்சுக்கோங்க. 1 பை ஈவன்னா என்னது? ஈவன். சோ ஆடு இன்ட்டு ஈவன்னா ஆடு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது படிச்சாதான் நீங்க வந்து எழுத முடியும். புரியுதா உங்களுக்கு? இது படிக்கலன்னா நீங்க அதை வந்து ஷார்ட்டா எழுத முடியாது. ஓகேவா? ஆடு இன்ட்டு ஆடுனா ஈவன். அப்புறம் 1 பை ஈவன்னா ஈவன். அப்புறம் வந்துட்டு இங்க பாருங்க
ஆட் இன்ட்டு ஆடுனா ஈவன், அதுக்கடுத்து 1/ஈவன்னா ஈவன், ஆட் இன்ட்டு ஈவன்னா வழக்கம் போல ஆடு. ஓகேவா, இது வந்து ஆடு. சோ அப்ப ஆட் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம இதை சேர்க்கணும். சோ அதையும் சேர்த்து எழுதிட வேண்டியது மைனஸ் t³ டிவைடட் பை sin ஸ்கொயர் t. ஓகேவா, இது ஆடுல தான் வரும். அடுத்தது பாருங்க t3 cos θ. இந்த அடுத்து தேர்ட் ஒன் t3 cos θ. t3னால என்னது ஆடு. ஓகேவா, cos θ என்னது ஈவன். ஆட் இன்ட்டு ஈவன்னா ஆடு தான், அதுவும் அதே இதுல தான் போகும். ஓகேவா, அடுத்து பாருங்க மைனஸ் cos³ t டிவைடட் பை t2. ஓகேவா, சோ cos³ அதே மாதிரி தான், சைன் மாதிரி தான் இதுவும், cos ஹோல் பவர் 3 வரும். ஓகேவா, cos 3 θ equal to cos θ ஹோல் பவர் 3 வரும். ஓகேவா, சோ இப்ப என்ன எழுதிடலாம், இது 3 டைம் வரும். cos θனா நம்மளுக்கு என்ன தெரியும், e, cosனால e 3 டைம். சோ e இன்ட்டு e இன்ட்டு e, e இன்ட்டு ஈனா ஈவன். ஓகேவா, அப்ப இந்த ஈவனும் இங்க உள்ள ஈவனும் சேர்ந்து ஈவன் இன்ட்டு ஈவன் ஈவன் தான். சோ ஈவன் தான் வரும். ஃபைனலா உங்களுக்கு இந்த மேல உள்ள டேர்ம் என்னது ஈவன். சோ ஈவன் எழுதலாம். t ஸ்கொயர்னா என்னது, இதுவும் ஈவன் தான், ஈவன் பை ஈவன் ஈக்குவல் டு e இன்ட்டு இந்த ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரியா, 1/ஈவன். ஓகேவா, e அப்படியே வச்சுக்கோங்க. 1/ஈவன்னா ஈவன் தான். ஓகே, ஈவன் இன்ட்டு ஈவன் ஈவன். ஓகேவா, அப்ப இது ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப இதுக்கு ஒரு டேர்ம் வந்தாச்சு. இந்த டேர்ம் வந்து இந்த எக்ஸ் ஆஃப் ஈல போயிரும். ஓகேவா, மித்த 3 எதுக்கு வரும், எக்ஸ் ஆஃப் ஓல ஆடு காம்போனன்ட் போயிரும். இந்த ஒன்னு மட்டும் ஈவன் காம்போனன்ட். அடுத்து t5 டிவைடட் பை sin 5t வருதா. ஓகேவா, t5 டிவைடட் பை sin 5t. t5னாலே நீங்க என்ன சொல்லிடலாம், ஆடு. ஓகேவா, மேல உள்ள டாப்ல உள்ளது ஆடுன்னு கண்டுபிடிச்சாச்சு. sin 5t. ஓகேவா, sin 5tனா sin t ஹோல் பவர் 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அது ஃபார்முலா படி நம்ம அப்படி எழுதிக்கணும். sin θ ஹோல் பவர் 5ன்னு வரும். ஓகேவா, sin 5θ equal to sin θ ஹோல் பவர் 5ன்னு வரும். ஓகேவா, அப்ப 5 டைம் வந்து sin எழுதணும். ஓகேவா, சைன்ங்கிறது என்னது ஆடு. ஓகேவா, 5 டைம் ஆடு போடுங்க. 1 2 3 4 5 டைம்ஸ் ஆடு எழுதிக்கோங்க. ஆட் இன்ட்டு ஆடு ஈவன். சோ இந்த ஈவன் இன்ட்டு அந்த தேர்டுக்கு போங்க. ஈவன் இன்ட்டு ஆடு ஆடு. ஓகேவா, அடுத்து இந்த ஆட் இன்ட்டு ஆடு ஈவன், ஈவன் இன்ட்டு ஆடு ஆடு. ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆடு. இங்க மேல உள்ளதுக்கு ஆடு, இந்த சைன் 5tக்கும் ஆடு, ஆடு பை ஆடு இன்ட்டு இப்ப இந்த 1 மட்டும் எடுப்போம். ஓகேவா, ஆட் இன்ட்டு 1/ஆடுனா என்னது உங்களுக்கு, ஆட் 1/ஆடுனா என்னது ஆடு தான். சோ ஆட் இன்ட்டு ஆடுனா ஈவன். ஓகேவா, ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப இந்த 2 மட்டும் ஈவன்ல வரும், ஈவன் காம்போனன்ட்ல வரும், மித்த எல்லாம் ஆடு காம்போனன்ட்ல வந்துடும். ஷார்ட்டா நீங்க என்ன எழுதிடலாம், ஈவன் காம்போனன்ட்ல அந்த கடைசி உள்ள 2 டேர்ம் மட்டும் ஈவன் காம்போனன்ட். மைனஸ் cos 3t டிவைடட் பை t ஸ்கொயர் பிளஸ் t5 டிவைடட் பை sin 5t. அடுத்து ஆர்ல வந்து t ஸ்கொயர் sin t மைனஸ் t³ sin ஸ்கொயர் t பிளஸ் t³ cos θ. ஓகேவா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஷார்ட்டா எழுதுறது. ஒன் வேர்டு கொஸ்டின்ல கேட்டா நீங்க இப்படி ஷார்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய பிக் கொஸ்டின்ல கேட்டா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எழுதி செய்யணும். அதே மாதிரிதான் எக்ஸி ஆஃப்னு போட்டு இதுல டீட்டாவுக்கு ஏத்தாக்கல மாத்தி நீங்க வந்து பிரீஃபா எழுதணும். ஓகேவா, ஷார்ட்டா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதுறதுக்கு ஒரு மெத்தட், அவ்வளவுதான். மத்தபடி இந்த மைனஸ் அதெல்லாம் மாத்தி போட்டக்கூடாது. இங்க கொடுத்துருக்க மைனஸ் அப்படியே கரெக்டா இதுல போடணும். இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிளஸ் எழுதிடாதீங்க, ஆன்சர் தப்பா போயிரும். ஓகேவா, அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இதுல ஏதாவது புரியாம இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.